காரணம் எதனாலே? அத்தனையும் போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் 5 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்ற விஷயத்தை தெரிந்து நெஞ்சு பதபதைக்குதையா. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறி போச்சு. ஏன் மாறிச்சுன்னு யாருக்காக தெரியுமா? ஏன் மாத்தினவங்க சொல்லியிருக்காங்களா? மாத்தலாமா? ஆந்திராவா தெலுங்கு படிக்காம பட்டம் பெற முடியாது, கேரளாவா மலையாளம் படிக்காம பட்டம் பெற முடியாது, ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தாய்மொழி படிக்காம பட்டம் பெற முடியாது, தாய்மொழியே படிக்காம பட்டம் வாங்க முடியும் என்றால் ஒரு மாநிலம் இருக்கும் என்றால் அதுதான் வெட்கக்கேடான தமிழ்நாடு. எவ்வளவு பெரிய வேதனை! யாரு காரணம்? இதை பத்தி யாராவது பேசுறதுக்கு? இந்த முத்தமிழ் முழங்குற மேடை, இயலிசை நாடகம், தமிழ் இருக்கா? தமிழ் பேசுறமா? தமிழை ஒழுங்கா பேசுறமா? வாழைய பழம் கோழி குஞ்சு கஜடதபுரம் எங்கனங்கமன எவ்வளவு வளல வல்லின மெல்லின இடையினம் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்று பிறந்தரவாரா என்றான் கணியன் பூங்குன்றனார். ஐநா மதிக்குத தமிழ, நம்ம தமிழர்களாகிய நாம தமிழை மதிக்கலையே. எங்க போய்கிட்டு இருக்க நம்மெல்லாம்? நாளைய தலைமுறையினுடைய நிலைமை நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க நம்ம தலை தாங்குமான்னு தெரியல. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன பேசணும், நான் என்ன உணவு உண்ணணும், நான் என்ன உடை உடுத்தணும்னு யாரோ ஒருத்தன் தீர்மானம்